இம்ரான் கான் நீக்கப்பட்டால் அனைத்தும் மன்னிக்கப்படும். 2023 வெளிவந்த ஆவணம் இன்று மீண்டும் பேசுபொருளாகியுள்ளது. வெளியான இரகசிய சைபர் ஆவணம். அமெரிக்க பாகிஸ்தான் அரசியலில் நடந்தது என்ன? உலக அரசியலில் தற்போது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள ஒரு முக்கிய சர்ச்சை குறித்துத்தான் இன்று விரிவாக பார்க்க போகிறோம். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் பதவி நீக்கம் அது ஒரு சாதாரண அரசியல் மாற்றமா அல்லது உலக சக்திகள் பின்னணியில் செயற்பட்ட ஒரு ரெஜிம் சேஞ்ச் ஆபரேஷனா? இந்த கேள்விதான் மீண்டும் சர்வதேச அளவில் விவாதமாக மாறியுள்ளது. ஏன் தெரியுமா? 4 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பேசுபொருளாகியுள்ள ஒரு இரகசிய சைபர் டாக்குமெண்ட் தற்பொழுது உலக அரசியலே மீண்டும் உலுக்க ஆரம்பித்துள்ளது. சைபர் என்றால் என்ன? அந்த ஆவணத்தில் என்ன இருந்தது? யாருக்கு இடையே அந்த உரையாடல் நடந்தது? ஆல் வில் பி ஃபர்கிவன் இன் வாஷிங்டன் என்ற வரி ஏன் சர்ச்சையாகியது? இம்ரான் கான் ஏன் அதை வெளிநாட்டு சதி என கூறினார்? அமெரிக்கா அதுக்கு என்ன பதில் கூறியது? இறுதியாக உண்மையில் என்ன நடந்திருக்கலாம்? இது பற்றி ஆராய்கிறது இந்த தொகுப்பு. 2022ஆம் ஆண்டு பாகிஸ்தான் அரசியல் மிகவும் ஒரு பதட்டமான சூழலில் இருந்தது. அந்த நிலையில் பிரதமராக இம்ரான் கான் இருந்தார். கிரிக்கெட் உலகின் முடிசூடா மன்னனாக இருந்த அவர் அரசியலுக்குள் நுழைந்து பாகிஸ்தான் தெஹ்ரிக் இ இன்சாஃப் அதாவது PTI கட்சியை உருவாக்கினார். ஊழலற்ற பாகிஸ்தான் என்ற கோஷத்துடன் அவர் மக்களினுடைய ஆதரவை பெற்றார். 2018ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று பிரதமரானார். ஆனால் ஆட்சியில் இருந்த காலத்தில் பல சவால்களை எதிர்கொண்டார். பொருளாதார நெருக்கடி, பணவீக்கம், எதிர்க்கட்சிகளுடைய அழுத்தம் மற்றும் முக்கியமான வெளிநாட்டு கொள்கையில் ஏற்பட்ட பதட்டங்கள், குறிப்பாக அமெரிக்காவுடன் அவரது உறவு மெதுவாக மோசமடைந்து சென்ற ஒரு காலப்பகுதி அது. இம்ரான் கான் பலமுறை சுயாதீன வெளிநாட்டு கொள்கை பற்றி பேசியிருந்த காலமும் அதுதான். அவர் சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளுடன் நெருக்கம் காட்ட ஆரம்பித்த காலமும் அதுதான். இதுதான் சர்ச்சை ஆரம்பித்த புள்ளி. 2022 பிப்ரவரி மாதம் ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கிய அதே நாளில் இம்ரான் கான் ரஷ்ய அதிபர் புட்டினை சந்திக்க மாஸ்கோ சென்றிருந்தார். இந்த நிகழ்வு அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளினுடைய கவனத்தை பெரிதும் ஈர்த்தது. அதன் பிறகு சில வாரங்களிலேயே பாகிஸ்தானில் அரசியல் மாற்றம் வேகமெடுத்தது. இப்போது முக்கியமான சைபர் விவகாரத்துக்கு வருவோம். சைபர் என்றால் என்ன? இது சாதாரண ஒரு கடிதம் அல்ல. ஒரு நாட்டினுடைய தூதர் அல்லது உயர் அதிகாரி மற்றொரு நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் அல்லது பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட உரையாடல்களை தனது அரசாங்கத்துக்கு அனுப்புகின்ற ஒரு இரகசிய தகவல் ஆவணம். இந்த தகவல்கள் மிகவும் பாதுகாப்பாக வைக்கப்படும். ஏனெனில் இதில் சர்வதேச உறவுகள், இரகசிய மதிப்பீடுகள், அதிகாரிகளுடைய பேச்சுக்கள் போன்றவை இருக்கும். இப்போது சர்ச்சையாகியுள்ள இந்த சைபர் ஆவணம் 2022 மார்ச் மாதத்தில் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது அமெரிக்காவில் பாகிஸ்தான் தூதராக இருந்தவர் அசாத் மஜீத் கான். அவர் அமெரிக்க வெளியுறவுத்துறையினுடைய முக்கிய அதிகாரியான டொனால்ட் லூவை சந்தித்ததாக தகவல்கள் கூறுகின்றன. டொனால்ட் லூ என்பவர் யார்? அவர் அமெரிக்க வெளியுறவுத்துறையின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான உதவி செயலாளர். அதாவது பாகிஸ்தான் உள்ளிட்ட தெற்காசிய நாடுகளுடன் அமெரிக்க உறவுகளை கவனித்த ஒரு முக்கிய அதிகாரி. இந்த சந்திப்பின் போது நடந்த உரையாடல் தான் பின்னர் சைபர் டாக்குமெண்டாக இஸ்லாமாபாத்துக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த ஆவணத்தில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற வரிதான் தற்போது உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. இஃப் இம்ரான் கான் இஸ் ரிமூவ்ட், ஆல் வில் பி ஃபர்கிவன் இன் வாஷிங்டன். தமிழில் சொன்னால், இம்ரான் கான் நீக்கப்பட்டால் வாஷிங்டனில் அனைத்துமே மன்னிக்கப்படும். இந்த வரி ஏன் இவ்வளவு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது? ஏனென்றால் இந்த உரையாடல் நடந்தது இம்ரான் கான் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்ட அந்த காலப்பகுதியில். அதாவது அவர் பதவி நீக்கம் செய்யப்படுவதற்கு சுமார் 1 மாதத்துக்கு முன்பு. இதற்கு பிறகு பாகிஸ்தான் அரசியலில் பெரும் மாற்றங்கள் நடைபெற்றது. எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்தன. பெரிய ஒரு அரசியல் கூட்டணி ஒன்று உருவானது. இம்ரான் கான் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை இழந்தார். இறுதியில் 2022 ஏப்ரல் மாதத்தில் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் அவர் முற்றுமுழுதாக தோல்வியடைந்து பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார். அதன் பிறகு இம்ரான் கான் என்ன கூறினார் தெரியுமா? இது வெளிநாட்டு சதி என்றார். அமெரிக்க ஆதரவு பெற்ற அரசியல் மாற்றம் நடைபெற்றது என்று குற்றம் சாட்டினார். அப்போது
அவரது ஆதரவாளர்களும் இந்த சைபர் ஆவணத்தை ஆதாரமாக காட்ட தொடங்கினர். ஆனால் எதிர்க்கட்சிகள் மற்றும் பல விமர்சகர்கள் இதை ஒரு அரசியல் நாடகம் என்று தங்களுடைய மறுப்பை பதிவு செய்தார்கள். இம்ரான்கான் தனது தோல்வியை மறைக்க வெளிநாட்டு சதிக்கதையை பயன்படுத்துகிறார் என்றும் குற்றங்கள் சாட்டப்பட்டன. இதற்கிடையில் அமெரிக்கா இவ்வாறு கூறியது: பாகிஸ்தானின் உள்நாட்டு அரசியலில் எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் தற்பொழுது 4 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்காவினுடைய இந்த விளக்கமானது மீண்டும் கேள்விக்குறியாகியுள்ளது. இந்த உரையாடலில் உள்ள விவரங்கள், அதிகாரிகளுடைய பெயர்கள் மீண்டும் தற்பொழுது வெளியாகி புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூதரக உரையாடல்களில் கடுமையான மொழி பயன்படுத்தப்படுவது புதியதல்ல. ஆனால் அதையே ஒரு நேரடி சதி என்று நிரூபிக்க முடியுமா என்பதுதான் இங்குள்ள கேள்வியாகும். ஆனால் இந்த விவகாரம் ஏன் உலகளவில் முக்கியம் என்றால், இது ஒரு பிரதானமாக ஒரு கேள்வி எழுப்புகிறது. அதாவது, ஒரு நாட்டினுடைய அரசியல் மாற்றத்தில் வெளிநாட்டு சக்திகள் மறைமுகமாக தாக்கம் செலுத்த முடியுமா? இந்த கேள்வி புதிய கேள்வி அல்ல. குளிர் போர் காலத்திலிருந்து பல நாடுகளில் இது போன்ற குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதே பட்டியலில் தற்பொழுது பாகிஸ்தானும் பேசப்படுகிறது. இதற்கிடையில் இம்ரான்கானினுடைய அரசியல் வாழ்க்கையும் தொடர்ந்து பல சர்ச்சைகளில் சிக்கியுள்ளதை நாம் அறிவோம். பல வழக்குகள், கைது நடவடிக்கைகள், பிடிஐ கட்சிக்கு எதிரான கட்டுப்பாடுகள். ஆனால் அதற்கிடையிலும் அவருக்கு மக்களிடையே ஆதரவு இன்னும் அதிகரிப்பதாக பல ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். எனவேதான் இந்த புதிய சைபர் விவகாரம் மீண்டும் இம்ரான்கானுக்கு ஒரு அரசியல் பலமாக மாறுமா, அல்லது சில நாட்களில் மறைந்து போகும் ஒரு சமூக ஊடக தாக்கமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உலக அரசியலில் சில நேரங்களில் ஒரு கசிந்த ஒரு ஆவணம், ஒரு இரகசிய உரையாடல், ஒரு வெளியான ஒரு தகவல் முழு அரசியல் வரலாற்றையே மாற்றக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். இப்போது அந்த வகையில் பேசப்படுகின்ற ஒரு மீள் விவகாரமாக இந்த சைபர் லீக் மாறியுள்ளது. இந்த விவகாரம் பற்றி உண்மையில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உண்மையிலேயே வெளிநாட்டு சதி நடந்ததா, அல்லது இது ஒரு அரசியல் நாடகமா? இம்ரான்கான் ரஷ்யாவை நோக்கி தனது ஆதரவு பலத்தை நகர்த்தியதுதான் இந்த இம்ரான்கான் பதவி கவிழ்க்கப்பட்டதற்கான ஒரு காரணமா என்று பல கேள்விகள் எம்மத்தியில் எழும்புகின்றன. ஆனால் வெளிநாட்டு சக்திகளினுடைய ஆதிக்கம் பாகிஸ்தானுடைய அரசியலை வெகுவாக ஆண்டு கொண்டிருக்கின்றது என்ற உண்மைதான் பலராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. மீண்டும் ஒரு செய்தியும் அதனுடைய பின்னணியும் பற்றி அலசுவோம்.